அல்ஹம்துலில்லா அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக் லஹு. வணக்கத்துக்குரியவர் அல்லாஹ் ஒருவரே, அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை. இன்ஷல்லா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்டு முன்னாடி போன தடவை என் ஜும்மாவில் ப்ரீவியஸ் வீக் நம்ம பார்த்தது. அது கம்பானியனை பற்றி பார்த்தோம். மறுமை நாளில் எப்படி நம்ம கூட இருக்கிற கம்பெனியனே நம்மளுக்கு சாட்சி சொல்ல வருவாங்க. அது எவ்வளோ கஷ்டமான நேரமாக இருக்கும், எதையுமே நம்ம மறைக்க முடியாது. அல்லாவோட ஜட்ஜ்மெண்ட்டு ரொம்ப நியாயமானதாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இன்ஷல்லா இப்போ நம்ம பார்க்க போகிறதும் அதோட கண்டினியூவேஷனாக தான் நம்ம பார்ப்போம். டிசிஷன் மேக்கிங்னால் நம்ம முடிவெடுக்கிறது. என்ன தான் நம்ம கூட உள்ள கம்பெனியனே என்ன தான் நம்ம காதில் கிசுகிசுத்தாலும், என்ன தான் நம்மளை தூண்டினாலும், கடைசியில் அந்த நேரத்தில் சுச்சுவேஷனில் டிசிஷன் எடுக்கிறது நம்ம தான் முடிவெடுக்கிறோம். அதுக்காக தான் செய்கிற தப்பு. இந்த காதில் கிசுகிசுக்கிறது இல்லை, நம்மளோட கூட இருக்கிற ஜின் கம்பெனியனை நம்மளுக்கு கெட்டதை புகுத்தினாலும், அந்த கெட்ட செயலை செய்கிறது அந்த முடிவு எடுத்து அந்த செயலை செய்கிறது நம்ம தான் முழு அறிவோடு தான் அதை செய்கிறோம். ஸோ அதோட பாவம் நம்மளுக்கு வருது. அதனால தான் இது அந்த கெட்டதை தூண்டுறதுனால ஜின் கம்பெனியன் எந்த மாதிரி இது பண்ணுது, அதோட விதிங்கிறதுலாம் அது அல்லாஹ் அதுக்குன்னு அதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வச்சுருக்காங்க. அந்த இதோடு இருக்குது. ஆனால் இப்போ நம்மளுக்கு அந்த காதில் கிசுக்கிறது நான் எதுவுமே செய்யலை, எனக்கு இவன் தான் காதில் கிசுகிசு தான் அப்படிங்கும்போது இந்த வசனமே குரானில் அல்லாஹ் சொல்லி கட்டுறாங்க. இன்ஷால்லா இப்போ நம்ம பயானில் அது உள்ள நம்ம பார்ப்போம். அது இப்போ நம்மளுக்குள்ளேயே ரெண்டு விஷயம் தோணும். ஒரு விஷயத்தை இல்லை செய்யாத. அது எப்படின்னா, ஒன்று செல்ஃப் கண்ட்ரோலு, ஒரு எஸ்டீமு, ஒரு ஞானம் மிகுந்த ஒரு டிசிஷனாக இருக்கும் ஒரு விஷயத்தை தூண்டுறது. இன்னொரு சைடு அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக, அந்த நேரத்தில் எனக்கு ரிலாக்ஸேஷன், அந்த நேரத்தில் எனக்கு டென்ஷனு ஃப்ரீ ஆகுது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஷயம் நம்மளை குடும்பத்திலே நம்மளுக்குள்ள ஒரு பிரச்சனை ஏதாவது ஒன்று இருக்குன்னாக்கா, அப்பயே வார்த்தையை அள்ளி கொட்டிவிட்டாக்கா ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று செல்ஃப் கண்ட்ரோலு, வாயை அடக்கிக்கிட்டு நம்ம தேவையில்லாத வார்த்தை விட்டுறக்கூடாதுன்னு கான்சியஸாக அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. இப்போ இது நம்மளுக்கே தெரியும் எது ஜின்னு எந்த சைடு. இதில் என்னன்னா, எது கரெக்டு எது தப்புன்னு நம்ம அந்த நேரத்தில் நம்ம முடிவு எடுக்கிறதுல தான் நம்மளோட செயலாக இருக்குது. ஏன்னா நமக்கு வாழ்க்கையில் நம்ம டெய்லி ஃபுல்லாகவே இந்த மாதிரியான சுச்சுவேஷன் தான். எஸ்ஸு நோங்கிற சுச்சுவேஷன் தான். ஒன்று ஜின்னு ஒரு தப்பான விஷயத்தை நம்மளை செய்யின்னு தூண்டும். இன்னொன்று நம்ம அதை செய்யலாமா செய்யக்கூடாது, அந்த மனம் தடுமாற்றம். அது எப்படி நம்ம ஒரே ஆள் ஒரே மூளை தான், எப்படி நம்மளுக்குள்ளேயே ரெண்டு கான்ஃப்ளிக்டான விஷயம் எப்படி நம்மளுக்குள்ளே வருது அப்படின்னு பார்த்தாக்கா, குரானில் அல்லாஹ் சொல்கிறது. குரான் அந்த வார்த்தை வருது, கரீன்னா கம்பெனியன். கரீனுங்கிறது உங்கள் கூடயே இருக்குது. அந்த கரீனுங்கிறது எப்படின்னா, அதுக்கு அந்த வார்த்தையோட இன்னொன்று கரீனோட ரூட் வேர்டை பார்க்கும்போது கஃப்ரனூன்ங்கிறது கரீனோட ரூட் வேர்டு. அந்த கஃப்ரனூன்னா என்ன அர்த்தம்னா, ஒன்றாக கட்டப்பட்ட, இரண்டாக அப்படிங்கிற மீனிங் தான். இப்போ நம்ம உடம்பு ஒரு உடம்பாக இருந்தாலும் நம்மளுக்குள்ள நம்ம மனுஷன் ஆன்மாவும் இருக்குது, ஜின்னும் உட்காந்துருக்கு நம்மளுக்குள்ளேயே. அந்த ஜின்னு தான் நம்மளோட இப்போ இந்த நேரத்தில் எப்படின்னா, ஜின்னு தனியாக செயல்பட முடியாது. ஜின்னு நம்மளை தூண்டி தான் ஒரு விஷயத்தை செயல்படுத்தும். நம்ம மரணம் ஆன பிறகு அந்த ஜின்னு நம்ம உடம்புலேருந்து ஃப்ரீ ஆகிடும். அதுக்கப்புறம் அது சில காலம் வரும், அதுக்கப்புறம் அதோட செயல்பாடு. இப்போ நம்மளோட வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம அந்த ஜின்னு கண்ட்ரோலில் நம்ம போயிடுறோமா, அந்த ஜின்னை நம்ம கண்ட்ரோலில் வச்சுருக்கோமா. அது சில விஷயங்களை நம்ம தூண்டுறதை நம்ம கட்டுப்படுத்திக்கிட்டு நல்ல குரானிக்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம திங்க் பண்ணி நம்ம நல்ல முடிவாக நம்ம நல்ல விஷயங்களாக செஞ்சுக்கிட்டு இருந்தால் அந்த ஜின்னை நம்ம கண்ட்ரோலில் வச்சுருக்கேன்னு அர்த்தம். எப்பப்பெல்லாம் நம்ம குரானோட அட்வைஸை விட்டு விலகி போகிறோமோ, இப்போ கோபத்தில் வார்த்தையை கொட்டுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு அக்ரெஷனை ஈவன் பேரண்ட்ஸுக்கிட்ட அக்ரெசிவாக நடந்துக்காதீங்கன்னு இருக்குது, நம்ம அக்ரெஷனை கொட்டுறதா இருக்கட்டும், இல்லை சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட ஃபார் எக்ஸாம்பிள் மற்றவங்கள நல்லபடியாக ட்ரீட் பண்ணுங்கன்னு இருக்குது,
பிஸ்னஸில் வந்து நியாயமாக நடந்துக்கங்கன்னு இருக்குது. இப்படி எல்லா விஷயம் நற்பண்புகள்னு நம்மளுக்கு தெரியும். அதுக்கு ஆப்போசிட்டாக வர்றது எல்லாமே வந்து இந்த நம்மளுக்குள்ளே உள்ள ஜின்னு நம்மளை தூண்டும். அதுக்கு நம்ம இணங்குறோமா இணங்கலையாங்கிறதுல தான் நம்மளோட இது இருக்குது. ஒரு தடவையும் அந்த ஜின்னு கண்ட்ரோலில் நம்ம போயிட்டோன்னா நம்மளை அழகாக நரகத்துக்கு இழுத்துக்கிட்டு போயிடும். நம்மளோட செயல்பாடு அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடும். ஒரு தப்பு பண்ணுவோம், அந்த தப்பே ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணும்போது அதே நம்மளுக்கு பழக்கமாயிடும். இப்போயே வந்து இப்போ சில நேரங்களில் வந்து இந்த புறம் பேசுகிறது, இப்போ ஒரு ரிலேட்டிவ் ஒரு ஆள் நம்மளுக்கு அவங்கள பார்த்தா நம்ம வந்து சிரித்து நல்லா பேசுவோம். பின்னாடி பேசும்போது அந்த ஆளை பற்றி தப்பாக பேசுகிறது நம்மளுக்கு அது பெரும்பாவங்கிறதே நம்ம வந்து எப்படி சொல்கிறதுன்னா அதை நம்ம முழுமையாக உணரலை. இது என்ன இதில் என்ன இருக்குது, நான் நடந்தது தானே சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதுக்கு ஒரு நம்மளாக ஒரு நியாயத்தை கற்பிப்போம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறது புறம் பேசுகிறது வந்து இறந்து போன உன் சகோதரரோட மாமிசத்தை சாப்பிட்றது எந்த அளவுக்கு ஒரு மோசமான செயல் அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் அந்த எக்ஸாம்பிளை சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து அந்த ஜின் என்டிட்டி, அதான் அந்த அரபி வார்த்தை வந்து கரீன் அப்படிங்கிற இது வந்து நம்ம கூடிய, அதாவது கம்பேனியன்னு அதுக்கு இங்கிலீஷில் மீனிங்கு. அது என்னென்னா நம்ம கூடிய கட்டப்பட்ட, ஒன்றாக இணைக்கப்பட்ட அப்படிங்கிற மீனிங்கில் நம்ம கூடிய தான் இருக்குது. அது சொல்கிறது தான் நம்மளுக்கு எல்லா நேரத்துலையும் வந்து ஒரு டிசிஷன் எடுக்கும் போது அந்த கான்ஃப்ளிக்ட் ஆகிறது, அதாவது நம்மளுக்குள்ளேயே ஒரு முரண் வர்றது. இது வந்து ஒரு தப்பை வந்து செய்யின்னு ஒரு இடத்துல தூண்டிக்கிட்டே இருக்கோம். இன்னொரு பகுதி வந்து இல்லை இது தப்பு செய்யாதன்னு நம்மளுக்கு சொல்லும். அந்த செய்யாதன்னு நம்மளுக்கு சொல்கிறது நம்மளோட ஆன்மா அல்லாவோட பயத்தில் அந்த ஆன்மா வந்து நம்மளை தடுக்கிறது, வேணாம் செய்யாதன்னு. இன்னொன்று வந்து அந்த சைத்தானோட என்டிட்டியாக இருக்கிற அந்த ஜின்னு வந்து நம்மளை செய்யின்னு நம்மளை புஷ் பண்ணுறது. இன்ஷா அல்லாஹ் இதில் நம்ம கவனமாக இருக்குன்னு. அடுத்தது நம்ம குரானில் நம்மளோட இந்த டிரான்ஸ்லேஷனில் ரஷாத் வந்து அந்த மனிதர்கள் ஜின்கள் அப்படிங்கிறத பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காரு. மனிதர்கள் வந்து அதான் கடவுளுக்கு எதிராக இருந்த கூட்டத்தில் மனித கூட்டமும் ஒன்று. ஆனால் வந்து முழுமையாக சைத்தாங்கிட்டேயும் போகாமல் ஒரு முழுமையான ஒரு முடிவை எடுக்க நம்ம தவறிட்டோம். அல்லாஹ் வந்து நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்ததையும் நம்ம வந்து அந்த நேரத்தில் வந்து அல்லாட்ட முழுமையாக மீண்டுக்கல. அது வந்து மிருகங்கள், மற்ற இது மரம் செடி கொடி இது இப்படி எல்லாமே வந்து அந்த சான்ஸை எடுத்துக்கிட்டு அது பலனடைஞ்சிருச்சு. மனிதர்கள் வந்து அப்பயும் ஒரு முடிவை எடுக்க தவறி சைத்தான் பக்கமும் முழுமையாக போகாமல் இருந்ததுனால தான் நம்ம வந்து மனிதராக இந்த சோதனைக்கு, சைத்தானாக வந்து ஒரு டெம்பரவரி காடாக இந்த உலகத்தில் இருக்கான். அதாவது தற்காலிக கடவுள் மாதிரி தற்காலிகமாக அவன் இருக்கான். அவனாலையும் விஷயங்களை செய்ய முடியுது. அந்த இடத்துல நம்ம வந்து நியாயமாக இருக்கமா, அல்லாவோட தூதர் மூலிமா அனுப்பின குரானை நம்ம எடுத்துக்கிட்டு அந்த குரான் படி நம்ம நடக்கிறோமா இல்லையா அப்படிங்கிற ஒரு சோதனைக்கு தயாராக தான் நம்ம வரோம். இன்னொன்று வந்து ஜின்னு வந்து எப்படி ஆதம்லேருந்து நம்மளாம் எப்படி வம்சாவளியோ அதேமாரி சைத்தான் இபிலிஸோட வம்சாவளியாக தான் ஜின்னு இருக்குது. ஒரு ஆளு கூடயும் ஒரு ஜின்னு அதாவது சைத்தானோட பாயிண்ட்டை நம்மளுக்கு திணிக்கிறதுக்கு அந்த ஒரு என்டிட்டியும் நம்ம கூடயே சேர்ந்து வருது. அதை தான் வந்து அந்த பின்னிணைப்பு அந்த ஃப்ரண்ட் இதில் வந்து சைத்தான் இது ஜின்னுனா யார், மனிதர்கள்னால் எப்படி அப்படிங்கிறத ரஷாது அதில் வந்து நம்மளுக்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து குரானோடையும் ஒத்து போகுது. குரான்லேயும் அல்லாஹ் வந்து இதை தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஜின்னு நம்ம மரணத்துக்கு அப்புறம் அந்த ஜின்னு தனியாக அதோட வாழ்க்கைன்னு தனியாக அது ஃப்ரீ ஆகுது. நம்ம உடம்புக்குள்ளே ஏதாவது நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஜின்னு வந்து நம்ம மரணித்த பிறகு அது ஃப்ரீ ஆகிடுது. நம்ம லைஃப் டைம் வரைக்கும் ஜின்னை நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுருந்து நம்ம ஜின்னை வந்து ஒரு நம்பிக்கையாளராக மாற்றுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து ஜின்னு வந்து நம்மளுக்கு கெட்ட விஷயத்த சொல்லும் போதெல்லாம் முடியாது, குரானில் இப்படி இருக்குது, நான் இந்த முடிவு தான் எடுப்பேன், எது சரி குரானிக்கெல்லாம் எது சரியோ அந்த சைடு தான் நான் என்னோட செயல்பாடு இருக்கோன்னு சொல்லி ஜின்னை நம்ம கண்ட்ரோலில் வச்சுருந்தோம்னா ஜின்னோ அது நம்மளை விட்டு ஃப்ரீ ஆகும் போது அது ஓரளவு நம்மளோட பழக்கத்தில் நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸாக அதுக்கு வந்திருக்கும். அப்போ நம்மளோட பழக்கத்தில் ஒரு நியாயமாக இருக்குன்னு அப்படிங்கிறதோட ஜின்னு வெளியேறதுனால அதை வந்து அதுக்கப்புறம் உலகத்தில் பல அத்தாட்சியை பார்க்க அது ஆனால் அதோட வாழ்க்கை தவணை வந்து எல்லாம் நீட்டிச்சு கொடுத்துருக்கிறதா இதில் சொல்லியிருக்காங்க.
அப்படி இருக்கும்போது அவங்க இன்னும் கொஞ்சம் நாள் காலம் வாழ்ந்து அல்லாவோட அத்தாட்சியெல்லாம் பார்த்து, ஆமாம் இது வந்து நான் மனித உடம்புல இருக்கும்போது அவன் வந்து இதை தான் சொல்லியிருக்கான், அவன் வந்து இந்த குரானை படிக்கிறதுலாம் வந்து ஜின்கள் கேட்குது, இப்படி எல்லா விஷயமும் நடக்கும்போது அதை வந்து ஒரு நம்பிக்கையாளர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். தூபிலல்லா, பாவ மன்னிப்பு கேட்போம். அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக் லஹு. வணக்கத்துக்குரியவர் அல்லாஹ் ஒருவரே, அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை. சூரா 50 காஃப், அதில் வந்து அல்லாஹ் நம்மளுக்கு இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. நம்ம கூடயே ஒரு ஜின்னம் பிறக்குது அப்படிங்கிறதும் சரி. அந்த சூறாவில் ஆரம்பிக்கும் போதே வந்து நாம் அப்படிங்கிறத விங்கிற ப்ளூரலில் அல்லாஹ் சொல்கிறாங்க. ப்ளூரலில் சொல்லும்போது அல்லாவோட சேர்த்து மற்ற என்டிட்டிஸும் அந்த செயல்பாடில் இருக்குதுங்கும் போது அல்லாஹ் வந்து விங்கிறாங்க. அல்லாஹ் வந்து தனித்து அல்லாஹ் சொல்லும் போது ஐங்கிற வார்த்தை, அதான் நான் அப்படிங்கிறதுல அல்லாஹ் சொல்லுவாங்க. சூரா 50 வசனம் 16, we created the human and we know that he whispers to himself, we are closer to him than his jaguar vein. நான் வந்து அவனுக்குள்ளே என்ன கிசுக்குறான் அப்படிங்கிறத நான் முழுமையாக அறிவேன். நானே அவனை உருவாக்கணும். நான் அவனோட கழுத்து நரம்புக்கு விட அதிக அருகில் நான் இருக்கேன். அவுதுல்லாஹி ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா 50 வசனம் 17, 2 ரெக்கார்டிங் ஏஞ்சல்ஸ் அட் ரைட் அண்ட் அட் லெஃப்ட் ஆர் கான்ஸ்டன்ட்லி ரெக்கார்டிங். 2 மலக்குகள் நம்மளுக்கு ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ நம்மளோட செயல்பாடுக்கு கான்ஸ்டண்ட்டாக ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் சூரா 50 வசனம் 18, இது வந்து சூரா 50 வசனம் 17 வந்து 2 மலக்குகள் இருக்கிறத பற்றி அல்லாஹ் சொல்கிறாங்க, நம்ம செயல்பாடை ரெக்கார்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் சூரா 50 வசனம் 18 ஒருமையில் வரும். அது எப்படின்னா, நாட் அன் அட்டரன்ஸ் டஸ் ஹி அக்கர் வித்தவுட் அன் அலர்ட் விட்னஸ் அப்சர்வர். அது வந்து ப்ராக்கெட்டில் இருக்குது. இது என்னென்னா, நம்ம எந்த ஒரு வார்த்தையும் ஒரு விட்னஸ்ஸு இல்லாமல், இல்லை கண்காணிப்பாளர் இல்லாமல் நம்ம ஒரு வார்த்தையே சொல்லலை அப்படின்னு இருக்குது. இப்போ இது வந்து இந்த ஜின் என்டிட்டியை மறைமுகமாக குறிக்கக்கூடியதாக இருக்குது. எப்படின்னா, முதல் வசனம் 50:17 வந்து 2 மலக்குகள் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, அப்புறம் ஒரு விட்னஸ்ஸு அப்சர்வர் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் என்ன பியூட்டின்னா, ஒரு ஆளை வந்து அப்சர்வ் பண்ணுறதுன்னா, ஒரு விஷயத்தை வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஒரு சமையல் வீடியோ பார்க்குறோம். அந்த சமையல் வீடியோ பார்த்து அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி நம்ம செய்கிறதுக்கு, இல்லை வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அது மூலியமாக ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம திட்டமிடுறதுக்கு தான் அப்சர்வ் பண்ணுவோம். இந்த அப்சர்வர் வந்து நம்மளை அப்சர்வ் பண்ணுது, இவன் எதில் வீக்கு, ஏன்னா நம்ம செய்யக்கூடிய விஷயங்களில் இவன் எந்த விஷயத்தில் இவன் கோவப்படுவான், எந்த விஷயத்தில் இவன் வந்து இவனை வந்து ஸ்லிப்பாக வைக்கலாம், இவனை மயக்கிறதுக்கு எந்த விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணலாம், இல்லை இவன் வந்து பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு இவன் பிஸ்னஸில் ரொம்ப ஈடுபாடாக இருக்கானா, அந்த இதில் அவனை வந்து இப்போ வந்து தொழுவ நேரத்தில் ஏதாவது ஒரு முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயத்தில் அவனை வந்து திசை திருப்புவோம் அப்படிங்கிறத அதெல்லாம் வந்து அந்த அப்சர்வர் பிளான் பண்ணலாம். ஏன்னா அப்சர்வ் பண்ணுறதோட ரீசன் அதுதான், ஒரு ஆளோட செயல்பாடை முழுமையாக கண்காணித்து அவனை வாட்ச் பண்ணுறது. அதே நேரத்தில் இதே நம்ம கூட இருக்கிற அந்த கம்பெனியன் தான் மறுமையில் நம்மளுக்கு சாட்சி சொல்கிறதுக்கும் இதே கம்பெனியன் தான் வரப்போகுது. அதே நேரத்தில் நம்ம வந்து அது தூண்டக்கூடிய விஷயத்துலேருந்து நம்ம கட்டுப்படுத்திக்கிட்டு நம்ம சரியான திசை பக்கம் நம்ம ஸ்டேரிங்கை ஒரு தடவையும் நம்ம திருப்பி நம்ம சரியான திசை பக்கம் போகும்போது அதுக்கும் அது சாட்சியாக தான் இருக்கும். நான் இந்த மாதிரி இந்த கெட்ட இது சொன்னேன், இவன் வந்து நியாயமான முடிவு எடுத்தான், சரியான விஷயத்தை தேர்வு செஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஷா அல்லாஹ் ஏன்னா இப்போ எல்லாமே வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டாக பார்க்கும்போது இந்த ப்ரெசன்ட் தான் உண்மை. அதாவது ஏன்னா நடந்த காலம் எதிர்காலம் எல்லாமே வந்து எந்த வகையிலையும் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. நடந்த காலத்தை எந்த வகையிலையும் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. எதிர்காலமும் ஃபுல்லாக நம்ம கண்ட்ரோலில் இருக்கான்னா கிடையாது. அல்லாஹ் திட்டமிட்டபடி அல்லாஹ் நினச்சபடி தான் நடக்க போகுது. இந்த ப்ரெசண்ட் மூமெண்ட்டு அல்லாஹ் வந்து நம்மளுக்கு அதாவது நம்மளுக்குள்ளே நம்ம செய்யக்கூடிய விஷயங்களுக்கு அல்லாஹ் நம்மளை அலோவ் பண்ணியிருக்காங்க. எப்படி, நீ சரியான தேர்வு எடுக்கிறியா தப்பான தேர்வு எடுக்கிறியாங்கிறது.
நம்ம இந்த நிமிஷம் வந்து இந்த செகண்ட் நம்ம தப்பான தேர்வு எடுத்து தப்பான விஷயங்கள் செய்யலாம். அந்த மாதிரியான இதுலேயும் நம்ம வந்து சரியான தேர்வை எடுத்து அது வந்து உள்ளே இருக்கிற அந்த ஜின் என்டிட்டி வந்து நம்ம தப்பான பக்கமே தான் நம்ம டைரெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதை நம்ம சரியான இதில் இருக்குன்னு. ஸோ இந்த உலகத்தில் உள்ளது எல்லாமே ஒரு இல்யூஷன் அல்லாஹ் சொல்கிறாங்க. எல்லாமே வந்து ஒரு மாயை அப்படிங்கிறத அல்லாஹ் நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ப்ரெசண்ட் மூமெண்ட்டில் இப்போ எப்படி சொல்கிறதுன்னா, அல்லாஹ் விட்டு எந்தெந்த நேரத்துலலாம் நம்ம விலகி இருக்கோம், அல்லாஹ்கிட்ட நெருங்கி எந்தெந்த நேரத்தில் இருக்கோங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஒரு தப்பான காரியம் வந்து நம்ம வந்து ஒரு திக்ரு செய்யும் போதோ இல்லை வந்து தொழுதுட்டு அந்த அல்லாஹ்ட்ட நம்ம நல்லா மன்றாடி துவா கேட்டுக்கிட்டு இருக்கும்போதோ அந்த தப்பான காரியம் செய்யணும்னு தோணாது. சில நேரம் வந்து அந்த தப்பான செய்கிறதுக்கு வந்து நம்ம மனசு வந்து ரொம்ப அந்த சைடு க்ளோஸாக இருக்கும். அந்த நேரத்தில் தான் சைத்தான் வந்து அந்த விஷயத்தை தூண்டுவான். ஒரு ஆள் மேலே கோவப்படுறதா இருக்கட்டும், இல்லை வந்து மோசமான வார்த்தை சொல்லி திட்டுறது. இப்போ யாரோ வந்து நல்லா தொழுதுகிட்டு பக்திமயமாக இருக்கும்போது, அல்லாஹ்கிட்ட நெருங்கி இருக்கும்போது, அது டக்குன்னு வாயில் வராது அந்த ஏதாச்சும் ஒரு கெட்ட வார்த்தையோ என்னமோ. அதே நேரத்தில் நம்ம வந்து ஒரு நார்மலாக இருக்கோம், இல்லை வந்து அந்த தொழுவைக்கிட்ட நெருங்கி இல்லை வந்து வேறு ஒரு கேளிக்கையில் ஒரு ஜாலியில் இருக்கோம் அப்படின்னு இருக்கும்போது, அந்த நேரத்தில் வந்து அந்த கெட்ட வார்த்தை ரொம்ப ஈஸியாக வரும். ஸோ இதில் வந்து நம்மளே வந்து எல்லா நேரத்துலையும் நம்மளோட கட்டுப்பாடு அந்த ஜின்கிட்ட போகாமல் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்குன்னு, ஜின்னு நம்ம கண்ட்ரோலில் இருக்குன்னு. ஏன்னா அது தூண்டக்கூடிய விஷயங்கள்லேருந்து நம்ம மீண்டுக்குன்னு. இதில் இன்னொன்று அரபி மொழியில் உள்ள பியூட்டி என்னென்னா, இந்த விட்னஸ் அந்த ரக்கீபூன் அப்படிங்கிற வார்த்தையோட ரூட் வேர்டு வந்து ரக்காபி அப்படிங்கிற ரக்காபின்னு அது அரபி வார்த்தை. அந்த ரக்காபின்னா அரபியில் கழுத்து அப்படின்னு அர்த்தம். இது வந்து இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் படிக்கும்போது நம்மளுக்கு இந்த ஒரு அற்புதம் நம்மளுக்கு புரியாது. இந்த அரபி வேர்டு அல்லாஹ் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ரக்கீபுன், அந்த விட்னஸ், ஒரு சாட்சியாளர் நம்ம கூட இருக்காங்கன்னு அல்லாஹ் சொல்கிறாங்கல்ல, அந்த சாட்சியாளரும் வந்து அதாவது இந்த கழுத்தோட ரூட் வேர்டு வந்து ரக்காபி. அந்த ரக்கீபுனோட ரூட் வேர்டு ரக்காபி. ரக்காபின்னா கழுத்து. அல்ஹம்துலில்லாஹ் இந்த மாதிரி வேணால் பல விஷயம் வந்து நம்ம அரபியில் நம்ம பார்க்கும்போது, இது சின்ன சின்ன வார்த்தை ஒரு இதுலேயும் நம்மளுக்கு தெரியுது. அரபியில் பார்க்கும்போது அந்த குரானோட அல்லாஹ் எப்படி ஒரு வார்த்தையை பிரயோகப்படுத்தியிருக்காங்க, நம்ம எப்படி அந்த வார்த்தை அதோட ரூட் வேர்டில் எப்படி கனெக்ட் ஆகுது, இந்த குரான் சொல்லக்கூடிய விஷயங்களில் எப்படி இன்டர் கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நிறையா விஷயம் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நம்ம அரபிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக குரானையும் ஓத ஆரம்பிப்போம். அல்ஹம்துலில்லாஹ் நம்மள்கிட்ட இருக்கிறது பெஸ்ட்டு டிரான்ஸ்லேஷனாக இருந்தாலும் அது டிரான்ஸ்லேஷன் தான். ஒரிஜினல் அல்லாஹ் சொன்ன வார்த்தை கிடையாது. அல்லாஹ் சொன்ன வார்த்தை இந்த அரபி குரானை நம்ம இன்ஷா அல்லாஹ் இப்போ ஒரு சின்னது இந்த ரக்கீபுன் ரக்காபிங்கிற இதே எவ்வளோ ஒரு பார்க்கும் போதே வந்து ரொம்ப ஒரு ஆர்வம் ஊட்டக்கூடியதாக உள்ளே இழுத்து நம்ம அதை பற்றி இன்னும் நல்லா உற்று நோக்கணும் அப்படிங்கிற இது தோணுது. நம்ம டிரான்ஸ்லேஷனில் படிக்கும்போது கழுத்துக்கு பக்கத்தில் அப்படிங்கிற மாதிரி இந்த ஜாகுவார் வெயினை பற்றி வரும்போது, ஆனால் இந்த இடத்துல வந்து இந்த விட்னஸும் அதே மாதிரி அது என்னென்னா நம்மளுக்குள்ளேயே உள்ள பின்னப்பட்ட விஷயமா இருக்குது. அந்த கம்பேனியனும் நம்ம கூடயே இருக்குது. சூரா 50 வசனம் 19, ஃபைனலி த இன்எவிட்டபிள் கோமா ஆஃப் டெத் கம்ஸ், திஸ் இஸ் வாட் யூ ட்ரை டு எவேட். கடைசியாக மரணம் நம்மள்கிட்ட வருது, தவிர்க்க முடியாத அந்த மரணம் வருது. இதுதான் நம்ம வந்து விரண்டோடணும், அது நம்மக்கிட்ட வந்துடக்கூடாதுன்னு பயந்துட்டு ஓடணும். அப்புறம் சூரா 50 வசனம் இருந்து, த ஹார்ன் இஸ் ப்ளோன், திஸ் இஸ் த ப்ராமிஸ் டே. இதுதான் அந்த உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த நாள். அதுக்கப்புறம் வந்து இந்த இதில் ஒரு வசனம் ஒன்று, அதாவது நம்மள்கிட்ட கூட இருக்கிற அந்த கம்பேனியன்னு அது நரகத்தில் இருக்கும்போது இருக்கக்கூடியவங்களோட இது எப்படி இருக்குன்னா, அது எப்படின்னா அந்த கம்பேனியன், அந்த வசனம் மறந்துருச்சு, அந்த கம்பேனியனை நரகத்தில் தள்ளப்பட்டுறாங்க தப்பு பண்ணவங்கன்னு சொல்லி. அப்போ வந்து இவன் தான் என்னை வழி கடத்தினான்னு சொல்லிட்டு நம்ம கம்பெனியனை கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம நரகத்துக்கு தள்ளப்பட்டுட்டோன்னா அந்த நேரத்தில் இவன் தான் என்னை வழி கெடுத்தான், நம்ம கம்பெனியனை காட்டி இவன் தான் என்னை வழி நடத்தினான் இப்படின்னு சொல்லும்போது, அந்த கம்பெனியன் என்ன சொல்லணும்னா, நீ ஆல்ரெடி கெட்டவனாக தான் இருந்த,
நான் ஜஸ்ட்டு உனக்கு விஷயத்தை தான் நான் உனக்கு பூத்துனேன். நீ ஆல்ரெடி கெட்டவனாக இருந்ததுனால தான் நீ அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நீ அதை கெட்ட அந்த செயலை நீ செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பானியன்னு சொல்லும். ஸோ இப்போ நம்மளோட வாழ்க்கை ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு செகண்டும் நம்ம கையில் அல்லாஹ் வந்து டிசிஷன் மேக்கிங்கை, அதாவது ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸை அல்லாஹ் நம்ம கையில் கொடுத்துட்டாங்க. இந்த ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸில் நம்ம கம்பானியன்னு சொல்கிறத மீறி நம்ம அந்த எப்படி ஒரு குதிரையை வந்து அதை பழக்கப்படுத்துவாங்க. ஃபஸ்ட்டு குதிரை வந்து அந்த வைல்டு ஹார்ஸாக இருக்கும்போது அதை வந்து கரெக்டாக இப்போ லெஃப்ட்டில் திரும்புறதுக்கு, ரைட்டில் திரும்புறதுக்கு, கரெக்டாக நிற்கிறதுக்கு, நடக்கிறதுக்கு, இல்லை ஓடுறதுக்குலாம் வந்து அதுக்குன்னு ஒரு ட்ரைனிங், அதை வந்து அதை அந்த டோன் பண்ணுவாங்க. அது கரெக்டாக வந்து ஒரு இப்போ ரைட் சைடு தட்டுனாக்கா ரைட் சைடு போகணும், லெஃப்ட் சைடு தட்டுனா லெஃப்ட் சைடு போகணும், இல்லை வந்து இப்படி கொஞ்சம் இப்படி தள்ளுனாக்கா வேகத்தில் போகணும், இல்லை வந்து பிரேக் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு விஷயத்தை அது பழக்குவாங்க. அதே மாதிரி தான் நம்மளுக்குள்ளே இருக்கிற ஜின்னம். அதை நம்ம கரெக்டாக நம்ம பழக்கிட்டோம்னா நம்மளோட கண்ட்ரோலில் இருக்கும். அதுவும் சேர்ந்து ஒரு ஒரு நன்னெறியாளராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்ஷா அல்லாஹ் ஜின்னோட கண்ட்ரோலில் நம்ம போயிடாமல் இப்பயும் நம்ம ஜின்னம் வந்து பியூர் ஆகிடுச்சுன்னா கிடையாது. இப்பயும் நம்மளுக்கு தப்பான விஷயங்களை இப்போ ஜின்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவை கருத்தை சொல்லிக்கிட்டே தான் இருக்குது. அதுலேருந்து நம்ம எந்த அளவுக்கு விலகி அல்லாஹ் கிட்ட நெருங்கி போகிறோம் அப்படிங்கிறதுல தான் நம்மளோட வாழ்க்கை சோதனை இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்மளுக்கு எல்லாருக்கும் அல்லாஹ்வோட அந்த குரானு, அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்கள் பக்கம் நெருங்கி இருந்து ஜின்னை நம்ம கண்ட்ரோலில் வச்சுருந்து, ஜின்னும் நம்ம மரணத்துக்கு அப்புறம் அது ஃப்ரீயாக உலகத்தில் இருக்கும்போதும் அது அல்லாஹ்வோட விட்னஸை அதெல்லாம் பார்த்து அதை வந்து ஒரு நம்பிக்கையாளர் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. நம்ம ஜின்னை நம்ம கண்ட்ரோலில் இருந்துக்கிட்டு அல்லாஹ்வோட நெருங்கி இருக்கிறதுக்கு அல்லாஹ்ட்ட நம்ம பிரார்த்தனை செய்வோம். வாக்கிமுஸ்ஸலாத்.